Hi friends, welcome back to Viji's Kitchen. Today special மீன் குழம்பு. வாங்க எவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஒரு 5 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெந்தயம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு 7-10 பூண்டு நம்ம உரிச்சு வச்சுட்டு நம்ம நசுக்கி போட்டுடலாங்க. இப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக அது நசுங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது சேர்த்துலாங்க நம்ம மீன் குழம்புக்கு. நல்லா வதக்கிடலாங்க. நல்லெண்ணெய் நம்ம செய்கிறதால இந்த மாதிரி பொங்குங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னடா இது பொங்குதேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக கொடுக்கும் நம்மளுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்குங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திக்காகவும் ஆகும். மீன் குழம்பு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து நம்ம தண்ணியில் நனைச்சி கரைச்சி வச்சுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து இது அரைக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க வீடியோவில். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம குழம்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே சேர்த்து இந்த மிளகாத்தூளை வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிளகாத்தூளோட இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கிடலாங்க. வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்து இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இதை ஊற்றிடலாம். நமக்கு இன்னொரு 3 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துருங்க. நல்லா இதை கொதிக்க வைக்க வேண்டியதாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாங்க. மீன் குழம்பு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா பாருங்கள், இந்த ஓரம் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ஒதுங்கிட்டு இந்த பபுள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான அளவு நமக்கு மீன் குழம்புக்கு. அப்போ தான் அந்த மீன் குழம்பு வந்து திக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஓரமாக எண்ணெயெல்லாம் ஒதுங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குங்க. இது வந்து இது மாதிரி நமக்கு வரத்துக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகுங்க. நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ இந்த ஸ்டேஜ் வந்துடும் நம்மளுக்கு. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு
ஷீலா மீன் வாங்கி நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. நான் இப்போ வந்து இதை சேர்த்துறேன் மீன் குழம்புக்கு. மீன் போடும்போது பார்த்து நல்லா சுற்றி ஒரு பக்கமாக போடுங்க. இப்போ தான் மீன் வந்து உடையாமல் நமக்கு நல்லா வெந்து வரும். மீனுக்கு வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் போதும் நம்மளுக்கு. மீன் போட்டுட்டு நம்ம இப்படி சுற்றி இப்படி கிளறி விடணுங்க. ரொம்பவும் கிளறக்கூடாது. ஒரு பக்கமாக எடுத்து இப்படி சுற்றி விட்டாலே போதும். ஒரு 3 நிமிஷம் இருக்கணுங்க. மீன் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, சூப்பராக சாஃப்டாக மீன் வெந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மீன் குழம்பு வந்திருக்கு. மீன் குழம்பு செய்கிறதுக்கான டிப்ஸ் என்னென்னா, நல்லா புளி மிளகாத்தூள்லாம் போட்டு நிறைய நேரம் கொதிக்க வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.